First of all, I would like to say Happy New Year to everyone. And there's a few people, second counseling joined பண்ண a few students have missed my semiconductor optoelectronics classes இல்லையா உங்களுக்கும் so they also have to write exams, so that's why I've explained through video if possible and try to learn it from this video. So whatever notes, whatever materials, whatever the points discussed in the class, so all the points has been discussed here also, right, in this video. So if you want, the old students also can watch this video and try to get cleared few points about semiconductor optoelectronics, right? Semiconductor optoelectronics பொறுத்த வரைக்கும் introduction to semiconductor physics is much more important. The first unit is telling few basic things about the semiconductors and the conductors as well as insulators, electrons, valence electrons, free electrons. So on the basic parameters ellame I have make a points, சின்ன points I have been given. And first point பார்த்தீங்கன்னா there are three main theories, right? Metals, conductors, semiconductors, whatever it is, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு basic things we have to follow three theories. நிறைய தியரிஸ் இருக்குது, பட் மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் தியரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தியரி தான். அதில் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி இஸ் ஒன். Wait a minute. So the first one is classical free electron theory, the second theory is quantum free electron theory, and the third is band theory, right? Band theory is will clearly explain about solids, and quantum free electron theory as well as classical free electron theory ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேக்ரோஸ்கோப்பிக்காக எடுத்துக்கும் எல்லா பார்ட்டிகளையும். இங்கே வந்து we are considering all the particles as an individual particle. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனியாக எனர்ஜி இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனியாக குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனியாக ஸ்டேட் இருக்குது அப்படின்றத குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி இஸ் எக்ஸ்பிளைனிங் கிளியர்லி, ஸோ தட் வி வில் சி டீடைல்டு in the below points, right? The next one is classical theory. Classical theory I have already said that in the classical theory we are taking the total electrons, free electrons, which is presented in the valence band, right? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் see, so this is your atom, right? In this atom, so these are the different types of atoms which is presented. இந்த மாதிரி தான் அரேவாக இருக்கும் இல்லையா, ஒரு செமிகண்டக்டரோ இல்லை whatever it is, metal conductor எது எடுத்துக்கிட்டாலும் the array of atoms is like this, right? Each and every atom is having electron. இந்த இடத்துல எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த இன்சைடு இன்னர் ஆர்பிட்ஸில் பவுண்டட் எலக்ட்ரான் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்றது இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலிக்கானுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஆல்மோஸ்ட் 4 into 6 12 இல்லையா, 12 4 ஆல்மோஸ்ட் ஒரு 15 வச்சுக்கோங்க, 50 ஆட்டம்ஸ் ஆகுது. அப்போ 50 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கிளாசிக்கல் தியரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 50 வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒரே பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணுறாங்க. வாட் எவர் எனர்ஜி யூ ஆர் சப்ளைங், எலக்ட்ரிக் ஃபீல்ட் சப்ளை பண்ணாலும் சரி, இஃப் யூ வாண்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர், வாட் எவர் யூ ஆர் சப்ளைங், வாட் எவர் எனர்ஜி யூ ஆர் சப்ளைங், ஆல் த 50 electrons will gain those energy in a equal amount சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற எனர்ஜியை அந்த 50 எலக்ட்ரான்ஸும் சேமாக அப்சர்வ் பண்ணும். and all the 50 electrons has been considered as a single particle, ஒரே பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே வேணால் மூவ் ஆகும். ஓகே, இன்சைடு த மெட்டல், இந்த மெட்டல் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த இன்சைடு த செமிகண்டக்டர் ஆர் மெட்டல் வாட் எவர் இட் இஸ், அதுக்குள்ளே எங்கே வேணால் மூவ் ஆகும். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் போகலாம், இந்த ஆட்டமில் தான் பவுண்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பிகாஸ் தோஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஒரு சிலிண்டருக்குள்ளே நீங்கள் கேஸ் மாலிகூல்ஸை டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த கேஸ் மாலிகூல் அந்த சிலிண்டருக்குள்ளே எங்கே வேணால் போகும். இஃப் யூ ஓப்பன் த சிலிண்டர், the gas molecules will flow away, right? In the same way, இங்கே இந்த மெட்டலுக்குள்ளே இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே வேணால் போகும். இஃப் யூ ஓப்பன் த மெட்டல், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பறந்து போயிருமான்னு கேட்டால் நோ. Okay, inside the metal the free electrons has a probability of present anywhere in this inside the metal. Okay, எங்கே வேணால் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டியை தான் நம்ம ஃபெர்மி ஃபங்க்ஷனில் படிக்கிறோம். ஓகே, தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே வேணால் மூவ் ஆகும்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஓகே, I'll come to the point, ரைட். ஸோ தட்ஸ் வை நம்ம எடுத்துக்கிட்டோம் எல்லாமே கேஸாகவும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே வந்து so in the classical theory we are taking the total ions, atoms, gas, everything as a single particle as well as free electrons
நம்ம ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒரு மேக்ரோஸ்கோப்பிக்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம் இன்சைட் த மெட்டல். ரைட், there is no mutual interaction between the free electrons and ions. ஓகே, இங்கே இப்போ இது எல்லாமே நியூக்ளியஸ் வச்சுக்கோங்களேன். உன்னோட ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மூவ் ஆகுது. ரைட், so these are all your free electrons, 1 2 3 4 5 6, these are all your free electrons. If free electrons are moving inside the metal, மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக we know that according to Coulomb's law, பாசிட்டிவ்லேருந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரானுக்கும் நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகே, லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ். இதுதானே நம்ம கூலும்ஸ் லால நம்ம படிச்சிருக்கோம் 12th ஸ்டாண்டர்டில். ஸோ இந்த சேம் வே இந்த இன்ட்ராக்ஷனை என்ன பண்ணிடுறாங்க கிளாசிக்கல் தியரியில், தே ஆர் டோட்டலி நெக்லிஜிபிள். ஓகே, தே ஆர் மேக்கிங் இட் நெக்லிஜிபிள். அதை வந்து கன்சிடர் பண்ணல, மியூச்சுவல் இன்ட்ராக்ஷனை தே ஆர் நாட் கன்சிடரிங். ஓகே, ரைட், தேர் இஸ் நோ மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அப்போது அந்த இன்ட்ராக்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we could not able to solve any problem. That's why they are making like this. Okay, in the same way the free electrons can move randomly under the constant potential provided by the fixed ions of the lattice. ஒரு அந்த அதில் இருக்கிற லாட்டிஸ்னாலேயோ அதில் இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ்னாலேயோ இதுக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது. அது ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் இன்சைட் த மெட்டல். ஓகே, when the field is applied, the free electrons move in the opposite direction to the field. We know that current எந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகே, as like as all the electrons, free electrons also moves towards the positive potential. Right, due to the field applied, they acquire velocity called drift velocity. இது ஒரு 2 mark question. ஓகே, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டுனால, ஃபார் எக்ஸாம்பிள் 10 வோல்ட் 20 வோல்ட் 30 வோல்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மெட்டலில், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, தட் வெலாசிட்டி இஸ் known as drift velocity. நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக கேத்தோடில் இருக்கிற ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி we are dragging towards ஆனோடுக்கு இழுத்துட்டு வரோம். ஓகே, we are moving, அந்த ட்ராக் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் தான், தட் velocity is known as drift velocity. Right, மெரிட்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் தியரி பார்த்தீங்க அப்படின்னா இட் வெரிஃபைஸ் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டை கிளாசிக்கல் தியரியில் தான் தே ஹவ் ஃபவுண்ட் தட். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் எலக்ட்ரிக்கல் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல். இது எல்லாமே இது எக்ஸ்பிளைன் பண்ணுது கிளாசிக்கல் தியரியில். ஸ்டார்டிங்கில் பிஃபோர் கமிங் டு த குவாண்டம் தியரி, அந்த குவாண்டம் ஈராக்கு முன்னாடி they considered all this thing as a quantum classical theory. Classical theory தான் டோட்டலாக எல்லா சயின்டிஸ்ட்டுமே பிலீவ் பண்ணாங்க. ஓகே, ஃபெயிலியர்ஸ் குவாண்டம் தியரி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரானுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதை எல்லாமே ஒரே சிங்கிள் பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு ஃப்ரீ எலக்ட்ரானுக்கும் ஒரு எனர்ஜி ஸ்டேட் இருக்குது, ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. அது வந்து ஒரு எனர்ஜி பேண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு ஸ்பின் இருக்குது, பாசிட்டிவ் ஸ்பின் நெகட்டிவ் ஸ்பின் இருக்குது. அதாவது ஹாஃப் ஸ்பின் சொல்லுவோம் இல்லையா, ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின், அந்த ஸ்பின் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்தது. மேக்ரோஸ்கோபிக் கிடையாது, ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது நமக்கு ஃபெயிலியர் வந்துச்சு. ஓகே, மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா கிளாசிக்கலில் கம்ப்ளீட்டாக சிங்கிள் பார்ட்டிகலாக எடுத்துக்கிறாங்க. பட் குவாண்டமில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரானையும் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இட் ஸ்டேட்ஸ் தட் ஆல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வில் அப்சர்வ். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இப்போ 20 டிகிரி செல்சியஸ் நம்ம அந்த மெட்டலுக்கு டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் குவாண்டம் தியரி ஸ்டேட்ஸ் தட் ஒன்லி ஃபியூ எலக்ட்ரான்ஸ் வில் அப்சர்வ் எனர்ஜி. ஒரு சில எலக்ட்ரான்ஸ் தான் அப்சர்வ் பண்ணும், எல்லா எலக்ட்ரானும் அந்த ஸ்டேட்டுக்கு போகாது. ஓகே, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகாது அப்படின்றது கிளியராக சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எலக்ட்ரானும் இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணுறாங்க. இவங்க வந்து எல்லா எலக்ட்ரானையும் கிளப் பண்ணி ஒரு சிங்கிள் பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணி அந்த சிங்கிள் பார்ட்டிகளுக்கு எனர்ஜி கொடுத்தா இட் வில் அப்சர்வ் டோட்டலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ரைட், இட் கெனாட் எக்ஸ்பிளைன் காம்ப்டன், ஃபோட்டோ எலக்ட்ரிக், பேராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம். இந்த ஃபினாமினனை எதுவுமே வந்து கிளாசிக்கல் தியரியில் வி குட் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தட். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு 2 எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கான வெலாசிட்டி, மூவ் ஆகிற அந்த வெலாசிட்டியை we are calling it as drift velocity. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, வி சப்ஸ்கிரிப்ட் டி. டி வந்து கீழே போடணும். Vd is equal to mobility of electron into electric field. Right, what is mean by mobility of electron அப்படின்னா again the parameter will come, mu is equal to Vd by drift velocity divided by electric field. அந்த மூவ் ஆகிற அந்த வெலாசிட்டியையும் நம்ம ஈக்கும், அதாவது நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா we will get mobility. எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை தான் we are calling it as mobility. Fermi-Dirac distribution. Next concept is Fermi-Dirac distribution. Fermi-Dirac distributionல the probability of an electron occupying a energy level, அதாவது எந்த எனர்ஜி லெவலில் அந்த எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை வச்சு we can able to define. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும்
ஒவ்வொரு ஃபெர்மி லெவல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபெர்மி லெவலோட அந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் மைனஸ் பண்ணணும். ஸோ this is one of the important equation, right? இந்த ஈக்குவேஷன் இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன் right, in the relation, this relation will shows everything. F of E is equal to 1 by 1 plus e to the power exponential of E, capital E என்றது அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி, minus EF is the Fermi level of the material, divided by K is a Boltzmann constant and T. இது எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் மேலே போயிடும், ரைட்? ஸோ உன்னோட எலக்ட்ரான் எந்த எனர்ஜி ஸ்டேட்டில் எந்த எனர்ஜி லெவலில் சிட்டாக இருக்குது, அது ப்ராபபிலிட்டி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ப்ராபபிளி நம்ம சொல்ல முடியும் இல்லையா. கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் நடுவில் என்னோடய ஃப்ரீ எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற ப்ராபபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டிங்க, அப்படின்னா அந்த டைஸில் 6 ஃபேஸஸ் ஆர் தேர், ரைட்? 1 விழுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/6 இஸ் த ப்ராபபிலிட்டி. 2 விழணும் அப்படின்னா என்ன ப்ராபபிலிட்டி? 1/6 எகெயின் 1/6 இஸ் த ப்ராபபிலிட்டி. இப்போ 6 விழணும் அப்படின்னா எகெயின் 1/6 இஸ் த ப்ராபபிலிட்டி. இந்த சேம் வே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் தேர். அந்த எனர்ஜி லெவலில் என்னோடய எலக்ட்ரான் எங்கே இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்றத அந்த ஃப்ரீ எலக்ட்ரானோட எனர்ஜியை வச்சு we can able to define. So that is Fermi-Dirac distribution function. இதை ஒரு ஃபெர்மியும் டிராக்கும் சேர்ந்து டிரைவ் பண்ணதுனால ஸோ இட் இஸ் கால்ட் as Fermi-Dirac distribution function. அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் I'll show. See, this is your, for example, this is your conduction band and this one is your valence band. Your Fermi level is in between, right? EF அப்படின்ற ஃபெர்மி லெவல் இங்கே இன் பிட்வீனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வேலன்ஸ் பேண்டில் எல்லாமே உன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் செட் ஆகிட்ருக்கோம் இல்லையா. இந்த ஃபெர்மி லெவலை விட இந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிரேட்டராக இருந்தது அப்படின்னா இட் வில் கிராஸ் த ஃபெர்மி லெவல் அண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் வில் சிட் ஷுட் பி ஹியர். ஓகே, உன்னோட எலக்ட்ரான் வந்து இங்கே சிட்டாக இருக்கிறதான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஃபெர்மி லெவலை விட எனர்ஜி அந்த எலக்ட்ரானுக்கு குறைச்சலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் the probability of getting the electron is here. Okay, it may be இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் எங்கே வேணால் இருக்கலாம். அதுதான் அந்த distribution function is explaining. See, in case 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது மட்டும் எழுதினா போதும், no need to come here. So I have given an example. இது வந்து occupational probability, இந்த 5 மார்க் கொஷனுக்காக நான் இன்ட்ரொடக்ஷனுக்காக I have taken, right? இங்கே பார்த்தீங்கன்னா EF ஃபெர்மி லெவலை விட உன்னோட எலக்ட்ரான் எனர்ஜி குறைச்சலாக இருந்தது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் distribution of electron is in the one state. And if the Fermi level விட எலக்ட்ரானோட எனர்ஜி கூடுதலாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபெர்மி லெவலில் அது கிராஸ் பண்ணிடும். ஓகே, probability of getting the electron is 0, right? Super. Next one is density of states. We know that ஒரு solid அப்படின்னா density ஹையாக இருந்துச்சு அப்படின்னா the atoms are closely packed, we used to tell. இந்த சேம் வே இங்கேயும் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டேட்ஸ்